மூர்த்தி வாங்க வாங்க. ஆமா வாங்க தம்பி. என்ன மாமா எங்களுக்கு முன்னாடி வந்து எங்களை வர எடுத்துட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க. அதை கொண்டா, நான் பாத்துக்கிறேன். ஆமா எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துருவாங்கப்பா. நீ முதல்ல வா. நிறைய வேலை பண்ணி போ. வாங்க வாங்க உள்ள போங்க. வா வாங்க. வாங்க. தனு ஏய் ஜெயா வா 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 வா. வா வா. ஏய் எப்படி இருக்க? என்ன ஜெயா இவ்வளவு லேட்டா வர? இவங்களெல்லாம் கூட்டு வரதுக்குள்ள லேட் ஆகி போச்சு மாப்பிள. ஜெகா மாப்பிள்ளைக்காரனை பாரு. மாப்பிள டேய் குட்டி பையா, முடி நல்லா வளர்ந்துருச்சேடா. எங்க காட்டு. அழகு குட்டிடா நீ. எப்படி சிரிக்கிறான் பாருங்களேன். மொட்டை அடிச்சப்ப பார்த்தது உன் அமெரிக்க அத்தை இப்பதான் உன்னை பாக்குறா. அமெரிக்கா அத்தையா? அதா இருந்த உள்ளூர்ல இருந்தா மருமகனை வந்து பாத்திருப்பா. அமெரிக்கால எல்லாம் இருக்கா, அதான் எப்பவாவது பாக்குறா. அம்மா, முல்லை மட்டும் எங்க வீட்டுக்கு வரட்டும். அவளை வீட்டை பாத்துக்க சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு முறை அதுவும் உன்னை வந்து பாக்குறனா இல்லையான்னு பாரு. ஆ? ம். அட வரேம்மா. நிச்சயதார்த்த புடவை நகையெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? வரவேற்கிற பரபரப்புல எதையும் மறக்கலையே. மறந்து போயிட்டேன். இரு ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அதெல்லாம் கரெக்டா பார்த்து எடுத்துட்டு வந்த. வந்தவங்கள பார்த்து பேசுவியா? ஜெகா சம்பந்தி அம்மா வராங்க. வாங்க சம்பந்தி. அத்தை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாங்க. வாமா. நல்லா இருக்கீங்களா சம்பந்தி அம்மா? நல்லா இருக்கேன். கஸ்தூரி வரல? அவ முல்லை வீட்டுக்கு போயிருக்கா. சரி. இப்ப உங்க உடம்பு எப்படி இருக்கு? மாமா. பரவாயில்ல. பரவாயில்ல சம்பந்தி. இருங்க மாமா. என்ன மாமா இந்த ஓட்டம் ஓட்டிட்டு இருக்கீங்க? சரி அது இருக்கட்டும். இன்னைக்காவது கடைக்கு லீவ் விட்டீங்களே, பெரிய விஷயம் தான் போங்க. நம்ம ஜீவா கல்யாணம். கடை லீவ் விட்டு தான் ஆகணும். அது இருக்கட்டும் மாமா. இப்படி சின்ன பிள்ளை மாதிரி ஓடிட்டு இருக்கீங்களே, அதுதான் கேட்டேன். நம்ம ஜீவா கல்யாணத்தை ஜேன்னு திருவிழா மாதிரி கொண்டாடணும். அதான் எல்லா வேலையும் என் தலைமையில தூக்கி போட்டு ஓடி அலைஞ்சிட்டு இருக்கேன். தெரியுதே. அங்க ரூம் இருக்கு கண்ணா. அத்தை, நீங்க அங்க போய் உட்காந்துக்கோங்க. சரிம்மா. கூட்டிட்டு போ. ஆகாஷ். இதுதானா? சொல்லுங்க மாமா. அத்தை எல்லாத்தையும் உள்ள சாப்பிட கூட்டிட்டு போ. நான் வந்து வந்துடுறேன். வாமா. சொந்தக்காரங்களாம் வருவாங்க. நீ கொஞ்சம் எல்லாரையும் பாத்துக்கோ. என்ன பாண்டியன் நம்ம பிள்ளைகளை எப்படிலாம் வளர்க்கணும், எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். அவன் ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணம் நடக்கு. ஆனா அந்த கல்யாணத்தை பாக்குறதுக்கு பாண்டியன் இல்லையே. அதை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்குடா. அதெல்லாம் உங்க ஃப்ரெண்டு இங்க இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் மாமா இருக்காரு. அவர் ஆசீர்வாதம் என்னைக்கு இருக்கும். சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சட்டுன்னு அளவாக்காதீங்க மாமா. நான் எங்க அள வச்சேன்? என் மனசுல நினைச்சதுதான் சொன்னேன். நீங்க சொன்னாலும் சொல்லலைன்னாலும் காலையில இருந்து நானும் அவரை தானே நினைச்சிட்டு இருக்கேன். அவன் ஆசீர்வாதம் ஜீவாக்கு என்னைக்கும் உண்டு. அப்பா, இங்க என்ன மீட்டிங்? ஆமா, நீ அப்பாங்க, இவன் மாமாங்க, முல்ல அங்கிளுங்க. என் மேலோட அன்பால ஆளுக்கு ஒரு உரமுறை சொல்லிட்டு போங்க. உங்களை தான்ப்பா தேடிட்டே இருந்தேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. டேய் கண்ணா, நீ அம்மாவை ரூமுக்கு கூட்டிட்டு போ. நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வராத. நான் வந்ததும் நீ போய் சாப்பிட்டு சாப்பிடு. அண்ணா நீயும் போ. சரிம்மா. அப்பா, சமையலுக்கு காய்கறி எல்லாம் வந்துருச்சு. கீழே வண்டி நிக்குது. அது எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துடலாம். வாங்கக்கா, வாங்க உட்காருங்க. வாடி. எப்படி வந்த? இப்பதான் வந்தேன். காஃபி எடுத்துக்கோங்கக்கா. நான் ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டேன். வாங்க வாங்க. இப்ப வந்துட்டு போய் நல்லா இருக்கீங்களா? உட்காரு. வாப்பா. என்னடி கலாய்க்கிறியா? அம்மாடி எல்லாருக்கும் காபி கொண்டு வந்து கொடுமா. வாங்க வணக்கம் வணக்கம்மா. பார்வதி, என்னங்க வண்டியெல்லாம் வந்துருச்சு. சரியா 4 மணிக்கு இங்க இருந்து கிளம்பணும். அவங்க எல்லாம் அங்க வந்துருவாங்க. நலுங்கு வச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாங்க. சங்கீதா இப்பதான் போன் பண்ணா. அவ காரைக்குடி வந்துட்டாளாம். யாரையாவது அங்க அனுப்ப முடியுமான்னு கேக்குறா. ஏமா எல்லாத்துக்கும் இங்க சோழி கிடக்கு. யார் அனுப்புறது? அங்க இருந்து ஏதாவது காரை பிடிச்சி வர சொல்லு. நம்ம காசை கொடுத்துரும். சரிங்க, சொல்லிடுறேன். என்ன கஸ்தூரி, வர்ற நேரமா இது? ஏன்ட்ட ராத்திரி பூரா இங்கதானே இருந்தேன். போய் பையெல்லாம் எடுத்துட்டு வர வேணாமா? ஏமா எங்க ஜெகா தம்பிங்கானோ ஆகாஷிங்கானோ? ஆகாஷ் அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்காமம்மா. அவரு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருக்கிறாரு. வந்துட்டீங்களா? ஏய், எப்படி வந்தீங்க? நீ கல்யாண குசியில இருக்க, எங்களை கண்ணுக்கு தெரியுமா? இங்க எதுக்கு வந்த? உன்னை உள்ளதானே இருக்க சொன்னேன். மா, ஏன் மட்டும் நேரம் அங்கேயே இருக்கிறதுமா? என்ன முல்ல, பட்டு புடவை நகையெல்லாம் போட்டு கல்யாண பொண்ணு டக்கரா இருக்கிற. நிஜமாவா சொல்றிய? நல்லா இருக்கேன் ஆத்தாச்சி. அப்படியே சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கிற. அத்தாச்சி, என்னை அப்படியே ஒரு போட்டோ பிடிக்கிறீங்களா? வாட்ஸ்அப்ல டிபியா வைக்கணும். எதுக்கு?
ஜீவா பார்த்துட்டு இப்பயே சொக்கி போயிடணும்னா ம். ஏய், நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஓடி வர்றதும் போட்டோ எடுக்கிறதும் இதெல்லாம் நல்லாவா இருக்கு? கொஞ்சமாவது அடக்கமா இருடி. மா நான் இன்னைக்கு ஒரு நாள் தாமா அவன் கூட இருப்பேன். இன்னைக்கும் என்ன திட்டுறியே? பா எத்த சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல பிள்ளைய இப்படிதான் அழுக வைப்பியா? என்னமோ நீ அமெரிக்காவில் கட்டி கொடுக்குற மாதிரி தான். 4 எட்டு எடுத்து வச்சா இந்த குன்னக்குடியே முடிஞ்சு போயிடும். இதுல உள்ளூருக்குள்ள மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு ஃபீலிங் வேற. என்னதான் சொல்லு கஸ்தூரி, உள்ளூர்லயே இருந்தாலும் நினைச்ச நேரத்துக்கு போய் பார்க்க முடியுமா? அப்ப நீ ஒண்ணு பண்ணுத்த, உன் மகளை கட்டி கொடுக்காத, வீட்லயே வச்சுக்க. நான் வேணா மூர்த்தி வீட்டுல போய் எங்க அத்தைக்கு எங்க மாமாவுக்கும் பொண்ணை கட்டி கொடுக்க இஷ்டம் இல்லையா, அவங்களே வச்சுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு வரட்டா? அத்தாச்சி பாருங்க, நீங்க 2 பேரும் என்னன்னா அவளை அனுப்பி வைக்கிறமேன்னு வருத்தப்படுறீங்க. அவ எங்க இங்க இருந்து நம்மளை அனுப்ப மாட்டாங்களோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சும்மா இருங்க அத்தாச்சி. மா எதுக்குமா அழுவுற? அப்பா ஃபீல் பண்ணாதீயப்பா, அப்புறம் எனக்கும் அழுக வரும். நான் அங்க போனாலும் காலையில சாயங்காலம்னு 2 வேளையும் நான் இங்க வந்து உங்களை பாக்குறேன். சரியா? அப்பா விடுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ அந்த வீட்டில் போய் சந்தோஷமா இருந்தாலே அதுவே எனக்கு போதும். நீ நீ எதுக்கு கவலைப்படாத, தைரியமா இருமா. பார்வதி, இந்த வீடியோ போட்டோ எடுக்கிறவங்கலாம் வந்துட்டாங்க. சரிங்க. கொஞ்சம் சீக்கிரமா நலங்கு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிங்க, கூட்டிட்டு வாங்க. ஏம்மா, அந்த வெளியே அந்த டிரைவர்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் டீ கொடுமா கொஞ்சம். ஏடா சாத்தி, ஏன் முல்ல அப்படியே மனசுல நினைச்சத பிடிவாதமா இருந்து சாதிச்சுட்ட. நாளைக்கு இந்நேரம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு உன் மாமியா வீட்டுக்கு போய் வேலைக்கே ஏத்திருப்ப. நீ கலக்கு. ஹேய், என்னது வெக்கமா? ஓ, உனக்கு அதெல்லாம் கூட வருமா? சும்மா இருங்க அத்தாச்சி. ம். அழகி. அத்தை, நீ வா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. யாரா சாத்தி, வாங்கம்மா வந்து நல்கு வைங்க. ஏய், அவளுக்கு பாரு சந்தோஷத்தை. ஆமாண்டி, சந்தோஷம் 25 கிலோ, வெக்கம் 50 கிலோ. பாண்டியன் ஸ்டோர்ஸ் மருமகளாச்சு. சிரிப்ப பாரு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நடக்குதுடி. இந்தா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோ. தேங்க்யூ ஆண்டி. ஏமா, இன்னும் 1/2 மணி நேரத்தில் மண்டபத்தில் நிச்சயார்த்தம். ரெடி ஆகாம என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க, எதுக்கு இப்படி பறக்குறீங்க?
பொண்ணு அழைச்சிட்டு போக மாப்பிள்ளை வீட்ல இருந்து இன்னும் வரவே இல்லையே. இப்போ வந்துருவாங்கம்மா, ஃபோனில் பேசிட்டேன். அவங்க வந்து முல்லையை அழைச்சிட்டு போட்டோம், பின்னாடி நாமளும் கிளம்ப வேண்டியதானே. கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டுமா, லேட் ஆயிட்டு பாரு. சரிங்க, நாங்க எல்லாம் ரெடியா தான் இருக்கோம். விஜயா, விஜயா, நாளையில இருந்து எனக்கு வேற ஒரு வீடு, வேற ஒரு வாழ்க்கை இல்ல. எல்லாரையும் விட்டுட்டு நான் எங்க போறேன்? நான் என் மாமா கூட தானே போறேன். டேய், கதிர் கூட மாட ஒத்தாச்சாராண்டா இங்க வந்து சுத்தி தருவேன். அண்ணே, அம்மாவை பாத்துக்கிறது தான் என் வேலை. அது அண்ணியோட ஆர்டர். மேல எடுத்து உத்தரவோ? ஆமா. அதாவது சரியா பண்றியா? நம்பிக்கைலாம் நம்ம தாய் கிட்ட கேளுங்கண்ணே. என்னைய சந்தேகப்படுறீங்க? எப்படி இருக்கான்னு வேறு. என்ன ஜகா? என்ன மாப்பிள, டைம் ஆச்சு, பொண்ணு அழைக்க போகணுமா? அத்தை நானும் வச்சுட்டு இருக்கேன், நீ கரெக்டா சொல்ற. நேரம் வர ஆயிட்டு இருக்க. தானே சீக்கிரம் வா. என்ன மாமா? நேரம் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் போய் பொண்ணு அழைச்சிட்டு வர வேணாமா? கிளம்பு. என்ன முடிக்கிற? தனம், நீ போயிட்டு வந்துருமா. 5 மணிக்குள்ள பொண்ணு இங்க வரணும்ல. நான் எதுக்கு அத்தை? மாமா நீங்க போயிட்டு வந்துடுறீங்களா? நானா? என்ன தானோ ஸ்கூல்ல இருந்து குழந்தைய கூட்டு வர மாதிரி சொல்லிட்டு இருக்க? நீ தானே போனோம். என்ன தானே யோசிக்கிற? கிளம்பு. அது அண்ணன், நான் என்னடி யோசிச்சுட்டே இருக்க? காலாளத்துல பொண்ணு அழைச்சிட்டு வந்தா தானே மற்ற விஷயங்கள் என்ன எதுன்னு பார்த்து பிடிக்க முடியும். அதானே பொண்ணு அழைக்கிறது முக்கியமான விஷயம் இல்லையா ஜகா? என்ன நீ? இல்ல மாமா, அது ஈவினிங் டிஃபன்லாம் ரெடிண்ணே, சாப்பிட்றவங்க சாப்பிடலாம். அப்படியா? பாத்தீங்களா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரையும் சாப்பிட வைக்கணும். நான் இருந்தா தானே நடக்கும். நான் பண்ண சரியா வராது மாமா. அண்ணன் நீ போ, வேணா கூட நீங்களும் போங்க. தனம், பொம்பளைக்கு தாண்டி பொண்ணு அழைக்க போகணும். அது இல்லம்மா. பாரு அத்தான் என்ன சொல்றாங்கட்டு. என்ன தானே நீ எங்க சாப்பிட வைக்க ஆள் இல்ல, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அதுவும் இல்லாம வர்றவங்கள வேற யாருமா? நம்ம சொந்த வந்தோம் தானே. பதிச்சு அவங்களா போய் சாப்பிட்டுக்க மாட்டாங்களா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் தானே, நீ கிளம்பு. மாமா அது வந்து நான் தானே என்ன தானே நீ தானே போய் பொண்ணு அழைச்சிட்டு வரணும். நம்மளுக்கு வேற யார் இருக்கா சொல்லு. மாமா எனக்கு மட்டும் போகணும்னு ஆசை இல்லையா மாமா? ஆனா நாங்க போனா சரியா இருக்காது. ஏமா, என்ன சரியா இருக்காது? முல்லையோட அம்மா ஏதாவது சொல்லுவாங்க. நீ ஏன் வந்தன்னு கேட்டா சங்கடமாயிடும். நல்ல காரியம் இல்ல மாமா. பொண்ணு அழைப்புக்கெல்லாம் போய் எப்படிமா அப்படி சொல்லுவாங்க? இல்லண்ணே, உனக்கு தெரியாது. நான் அங்க போனா உங்களுக்கு பிடிக்காது, அதனால தான் சொல்றேன். என்ன தானே இப்படி சொல்றா? ஆமா ஜெகா, ஆனால் சொல்றது சரிதானே. அவங்க ஏதாவது படாருன்னு பேசிட்டாங்கடா தனம் மனசு சங்கடப்படும். வேணாம் ஜெகா. ஏன் சங்கடத்தை கூட விடுங்க மாமா. கல்யாண மூடே மாறிடும். நான் அதுக்காக தான் சொல்றேன். அந்த அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு பொண்ணாளைக்கு நீங்கள் போகாமல் இருப்பீங்களா? நீங்கள் தான் நீ போகணும். நான் கூட வர்றேன். அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். வாங்க போவோம். டேய் டேய், உடனே சண்டைக்கு ரெடி ஆகுறான் பாருங்க. இப்போ சண்டை போடுறதை விட நமக்கு நிறைய வேலை கிடக்கு. நீ சும்மா இரு மாமா. நான் போகலன்னா என்ன? பெரியம்மா இருக்காங்க, புதுக்கோட்டை அண்ணி இருக்காங்க, அவங்க போவாங்க. கூட நீங்களும் போயிட்டு வாங்க. நான் எப்படி போக முடியும்? சரி, நீங்க போகலன்னா கதிர் போயிட்டு வரட்டும். இது நீங்க இல்லாமலா? ஆளை விடுங்க. என்னடா டேய், இங்க வா. சொல்லுங்க நீ. எனி ஹெல்ப்? பொண்ணு அழைக்கிறதுக்கு நீ கூட போயிட்டு வா. ஐயா, நாங்க போய் என்ன செய்ய போறேன்? எனக்கு எதுவும் தெரியாது. நீ ஒன்னும் செய்ய வேண்டாம்டா, அதெல்லாம் கூட இருக்கிறவங்க பாத்துப்பாங்க. அண்ணா நீயும் கூட போ. என்ன தானோ? எதுவும் சொல்லாத, நீ போற, அவ்வளவுதான். தானோ, எனக்கு போறது பத்தி ஒண்ணு இல்ல. இப்படி நீ எல்லாத்துலயும் ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிறதா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணா நான் வேற எதுல ஒதுங்குன? புரிஞ்சுக்கோ. முல்லையோட அம்மா நான் போனதுக்கு அப்புறம் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா வேண்டான்னு. நீங்க போங்க, கண்ணனையும் கூட கூட்டிட்டு போங்க. வாங்க, பெரியம்மா அண்ணியெல்லாம் கூட்டிட்டு வந்துடலாம். ஜெகா, அவங்க வாடா. பார்த்து அனுப்பிச்சு வைக்கிறேன்.
அப்படியே கோகிலாக்காவையும் போக சொல்லிடலாம். இந்த வயசுலயே இப்படி ஒதுங்கி நிக்க ஆரம்பிச்சிட்டா. இது நல்லாவா இருக்கு? கல்யாணத்துக்கும் இதே காரணமாக சொல்லி ஒதுங்கி ஒதுங்கி நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணி தானே முன்னாடி நிற்கணும். அவங்க இல்லாமல் நாம் எங்கேருந்து வந்தோம்? யார் சொன்னாலும் அவங்கள நகர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன்டா. மீனா, அப்பா என்னம்மா? ஒன்றும் இல்லைப்பா, நான் வந்து பேப்பர் எடுக்க வந்தேன். எடுத்துட்டு போமா. எப்படியாவது இங்கிருந்து கிளம்பணும். ஐயோ, அதுக்கு ஒரு வழிகாட்டு கடவுளே. அப்பா ஏன் இன்னும் போகாம இருக்காரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜீவாக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அதுக்குள்ள நாங்க போயே ஆகணும். ஸ்வேதா, அம்மா இந்தம்மா. என்னங்க அதிசயமா இருக்கு? நீங்க இவ்வளவு நேரம் வீட்ல இருக்கீங்க, வெளியே போல? இல்ல, உடம்புக்கு முடியாத மாதிரி இருக்கு. வேலையை நாளைக்கு பாத்துக்கிறேன். டாக்டர் கிட்ட போலாம் வாங்க. அதெல்லாம் வேணாம். ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். ஒண்ணு டாக்டர் கிட்ட போகணும், இல்லனா மேல போய் ரெஸ்ட் எடுக்கணும். ரெண்டும் இல்லாம அங்கேயும் இங்கேயும் உலாத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏய், என் உடம்ப பாத்துக்க எனக்கு தெரியும். நீ போ. நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்களே. அப்பா மட்டும்தான் இருப்பாருன்னு பார்த்தா மொத்த குடும்பமும் அங்கதான் இருக்கு. ச்சீ. பைய எல்லாம் எடுத்து வச்சாச்சு. வந்துட்டாங்கன்னா எல்லாம் மறக்காம எடுத்து வச்சிட்டல. அப்ப கிளம்பலாம். வரேம்மா. வாங்கம்மா, கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்துருங்க. சரிங்கம்மா. வாங்க. வாங்க. பார்வதி, பொண்ணு அழைச்சிட்டு போய் வந்துட்டாங்க. வா, போய் கூட்டு. இவர் இம்சம் தாங்க முடியலையே. பாரு கஸ்தூரி, கல்யாணத்துக்கு பொண்ணு அழைக்க வரதான் செய்வாங்க. இவர் ஒருத்தர். நீ இருத்த, நான் போய் கூட்டு வரேன். தள்ளுமாமா. ஒரே சந்தோஷம் தான்டா. அம்மா, நடுங்கலாம் முடிஞ்சுதா? அதெல்லாம் முடிஞ்சது. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? உங்க வீட்ல இருந்து ஒருத்தரையும் காணோம். ஏன், மாப்பிள்ளை யாரா? அதானே. ஓ, சின்ன பையன் வந்திருக்கானா? பார்க்கல.
அப்புறம் மாப்பிள்ளையோட சித்தி அவங்களும் வந்திருக்காங்க. ஓ அவங்க வந்திருக்காங்களா? ஆமா, பொண்ணழைக்க தானே வரலையா? மண்டபத்துல அவளுக்கு 1000 சோழி இருக்கும். விட்டா நீ கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருப்ப. முதல்ல வழி விடு. வா மாப்பிள்ள. சித்தி வாங்க. வாயா வாயா. வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க சித்தி? வாங்க. நல்லா இருக்கேன்ப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. சந்தோஷம் தானே? ம். எப்படியோ பிரிஞ்சு போன 2 குடும்பம் இவ கல்யாணத்தினால ஒண்ணு சேர்ந்துருச்சு. ஆமாப்பா. மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தப்பா. அப்போ கிளம்பலாமா? சரி, நீங்க போய் வண்டிக்கிட்ட நில்லுங்க, நாங்க பின்னாடியே வந்துடுறோம். முல்ல நாங்க வந்த கார்ல தானே வருது. ஆமா, பொண்ணு அழைச்சிட்டு போகத்தானே வந்திய? ஆமா, கூட யார் வர போறாங்க? ம், வேற யார் வருவா? அவ அத்தாச்சி நான் தானே, நான் தான் வருவேன். சரி, சீக்கிரம் கிளம்பு. கிளம்புறோம். தம்பி, நீ போய் வண்டியில இருப்பா, நான் முல்லையை கூட்டிட்டு வரேன். சித்தப்பா நீங்க? இல்லப்பா, ஒரு வேனும் ஒரு காரும் சொல்லியிருக்கேன். நாங்க எல்லாருமே அதுல வந்துடுறோம். நாங்க வெளியே வெயிட் பண்றோம். இந்த வாரம் வந்துடுறா. நாங்க இருக்கோம். வரமுல்ல. ஏம்மா, பொண்ணு அழைக்க தானே வந்திருக்கணும், அவையே வரல.